உங்களுக்கு வந்து நீங்கள் யூ cannot fix what you can't see. உங்களுக்கு தெரியாத வந்து உங்களால் ஃபிக்ஸ் பண்ண முடியாது. ஆனால் now you started to see clearly. Are you getting my point? உங்களை தெரியாதது உங்களுக்கு வந்து ஃபிக்ஸ் பண்ண முடியாது, உங்களால் அது ஒன்றும் பண்ண முடியாது. ஆனால் இப்போ நீங்கள் வந்து பார்க்குறதே கிளியராக பார்க்க ஆரம்பிச்சிட்டிங்க. உங்களுக்கு என்ன இருக்குமோ, என்ன கரெக்டோ, என்ன கரெக்டான வேலை போய் ஆரம்பிச்சிட்டிங்க. நீங்கள் அந்த லேசியான நீங்கள் வந்து இப்போ நீங்கள் வந்து இல்லை எனக்கு இவ்வளோ தான் டைமு, இப்படி தான் எனக்கு இருக்குது, இது அந்த லேசி எனக்கு இப்போ இனிமேல் டைம் இருக்குடா, இவ்வளோ டைம் இருக்குது, இவ்வளோ டைம் நான் பண்ணுறேன், அந்த டேஸில் இருந்து இல்லை எனக்கு இவ்வளோ தான் டைமு, இப்படி தான் நான் பிளான் பண்ணுறோம், இப்படி தான் நான் ஃபோக்கஸ் பண்ணுறோன்னு சொல்லிட்டு நீங்கள் அந்த ட்ரான்சிஷன் நடத்துறீங்களே. வணக்கம்டா பசங்களா, வெல்கம் பேக் டு வேதாந்து நீட் வெற்றி சேனல். நான் உங்களோட மாஸ்டர் டீச்சர் அனகா. ஸோ நம்ம வந்து ஒன் ஷாட் சீரீஸ் எடுத்துகிட்டு இருந்தோம், நம்ம வந்து லெக்சர்ஸ் எடுத்துகிட்டு இருந்தோம், லைவ் லெக்சர்ஸ் எடுத்துகிட்டு இருந்தோம். ஸோ ஐ டிடன்ட் ஹேட் ஏ கரெக்ட் கான்வர்சேஷன் ஃபார் எ பாஸ்ட் ஃபியூ டேஸ். உங்களை வந்து எப்படி போயிட்டுருக்கு, உங்கள்கிட்ட ஒரு கான்வர்சேஷனாக நான் வந்ததில்லை. ஸோ ஐ தாட் ஆஃப் மேக்கிங் லைக் ஓகே ஒரு கான்வர்சேஷன் மாதிரி ஐ ஜஸ்ட் வாண்ட் டு இன்டராக்ட் வித் யூ கைஸ். ஸோ அது பண்ணலான்னு நினச்சோம். ஸோ லைக் இப்போ வந்து நீட் ப்ரிப்ரேஷன் போயிட்டுருக்கு உங்களுக்கு. Do you know what the hurt most in the NEET preparation while you are preparing? Because you guys know na what it is like. Do you have any idea? It's just like நீங்கள் உங்களோட 100% கொடுத்துட்டீங்க. உங்களோட எவ்வளோ உங்களால் ஹார்ட் ஒர்க் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு நீங்கள் ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டீங்க. Still you feel that you are on the same position. That's hurt the most, right? நம்ம ஒரு விஷயத்தில் இன்வெஸ்ட் பண்ணிட்டோம், நம்ம அதுக்கு 100% இல்லை 200% கொடுத்துட்டோம். மறுபடியும் அந்த விஷயம் அந்த ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இருக்கும்போது வாழ்க்கையே வெறுத்து போகிற மாதிரி ஆகிடும். ஆமாம் தானே? That hurts you the most. You are giving your mock test, you are giving everything, you are doing the mock test, you doing the PYQs, you are attending every possible risk test, and you are seeing the result, you are stuck at there. And you will be thinking that, okay, I guess I'm not meant for this. நான் இதுக்காகது இல்லை, டாக்டர் சொல்கிறது இட்ஸ் something very high for me. அப்படியெல்லாம் நீங்கள் யோசிக்கிற ஒரு டைம் தான் இந்த ஒரு நவம்பர், டிசம்பர், ஜான்வரி டைம் எல்லாம், கரெக்ட்? பட் let me tell you one thing, basically children, let me tell you one thing here. நீங்கள் வந்து உங்களோட நீட் சொல்கிற அந்த ட்ரீமுக்கு இல்லை டாக்டர் சொல்கிற அந்த ட்ரீமுக்கு ஒரு ஸ்டெப் க்ளோஸராக இல்லை ஒரு ஸ்டெப் எவே தான் இருக்கும். க்ளோஸர் சொல்லக்கூடாது, ஒரு ஸ்டெப் எவே தான் இருக்கும். யூ ஆர் ஆல்மோஸ்ட் ரீச்ட் டு யுவர் ட்ரீம் ஆக்சுவலி. மேம் எப்படி மேம் உங்களால் அது சொல்ல முடியுது? நான் வந்து ஐ ஃபீல் லைக் ஐ எம் ஆன் த ஸ்டார்டிங் பொசிஷன் இட் செல்ஃப். ஐ ஹவ் டன் த சாப்டர்ஸ், ஐ ஹவ் டன் த ரிவிஷன், ரிவைசிங் எவ்ரிதிங், பட் ஸ்டில் வென் ஐ எம் டூயிங் த மாக் டெஸ்ட் ஐ எம் ஹேவிங் த சேம் மார்க். ஐ எம் ஹேவிங் எ ஃபீலிங் தட் ஐ டிடன்ட் இம்ப்ரூவ் மை செல்ஃப், ரைட்? எப்படின்னு சொல்லி கொடுக்கட்டா? அதோட கொஞ்சம் சைன்ஸ் இருக்குது. கொஞ்சம் சிம்டம்ஸ் இருக்குது. நம்ம ஒரு நோய்க்கான சிம்டம்ஸ் மாதிரி அதுக்கும் கொஞ்சம் சிம்டம்ஸ் இருக்குது. இந்த சிம்டம்ஸ் பார்க்கும்போது மேபி யூ வில் பி கெட் லைக், மேம் என்ன சொல்கிறீங்க மேம், இந்த சிம்டம் எல்லாம் நம்மளால் எப்படி கன்சிடர் பண்ணுறது? ஐ ஆம் ஸ்டில் ஆன் த க்ரோத் ஆர் ஐ ஆம் ஸ்டில் ஜஸ்ட் அ ஸ்டெப் அவே ஃப்ரம் த நீட் ஃபார் மை ட்ரீம். அப்படிலாம் உங்களால் எப்படி சொல்லக்கூடாதுன்னு சொல்லுவோம். நீங்கள் மேபி கேட்கும் என்கிட்ட. அதுக்கான விஷயம் நான் சொல்லிக் கொடுக்குறேன். ஓகே, ஐ வில் டெல் யூ வாட் இட் இஸ் ஆக்சுவலி ஹேப்பனிங். திஸ் இஸ் ஏ கைண்ட் ஆஃப் ஏ சைக்காலஜிக்கல் ஒன். ஓகே, ஃபர்ஸ்ட்டு சைன் சொல்கிறது, நீங்கள் மோர் ஃப்ரஸ்ட்ரேட்டடாக இருப்பீங்க முன்னதை விட. ஐ மீன் ஒரு 3 monthsக்கு முன்னாடி நீங்கள் இருக்கிறத விட நீங்கள் ஃப்ரஸ்ட்ரேட்டடாக இருப்பீங்க. எப்படி மேம் ஃப்ரஸ்ட்ரேஷன் எப்படி மேம்? ஃப்ரஸ்ட்ரேஷன் சொல்கிறது என்னால் முடியாதுன்னு நினச்சி நான் பண்ணுற ஒரு விஷயம், எனக்கு அதில் வர கோவம், அதில் வர ஃப்ரஸ்ட்ரேஷன், அது எப்படி உங்களுக்கு வந்து என்னோட ட்ரீமுக்கு நான் போயிட்டுருக்குன்னு சொல்கிறதுக்கு உங்களால் எப்படி கனெக்ட் பண்ண முடியுதுன்னு கேட்டிங்கன்னா, ஐ வில் டெல் யூ சில்ட்ரன். நீங்களே உங்களை ரெக்கக்னைஸ் பண்ணிக்கோங்க. நான் சொல்கிற ஒரு விஷயம், நீங்கள் ஒரு 3 monthsக்கு முன்னாடியோ இல்லை ஒரு 2 monthsக்கு முன்னாடியோ உங்கள்கிட்ட இருந்து ஒரு மார்க் போனால் இல்லை ஒரு சில்லி மிஸ்டேக் நீங்கள் பண்ணிட்டேன்னா உங்களுக்கு கேர் ஆகிறது. யூ ஒன்ட் கேர் தட் மச். ஓகே, தட் மிஸ்டேக்னா தட் இஸ் ஓகே. ஆனால் இப்போ வந்து உங்ககிட்ட இருந்து ஒரு மார்க் போனாலோ இல்லை ஒரு சின்ன சில்லி மிஸ்டேக் நீங்கள் பண்ணாலோ யூ கெட் டென்ஸ்ட். இட்ஸ் மேட்டர் டு யூ கைஸ், ரைட்? பிகாஸ் யூ நோ ஹவு சீரியஸ் திஸ் கேம் இஸ், ரைட்? உங்களுக்கு இந்த கேம் எவ்வளோ சீரியஸ்னு தெரியும். உங்களுக்கு வந்து எப்படி சொல்கிறது, அந்த ஒரு சின்ன மார்க்ஸ் கூட உங்களை, அந்த ஒரு சின்ன மிஸ்டேக், மார்க்ஸ் எல்லாம் சின்ன மிஸ்டேக்ஸ் கூட உங்களை எஃபெக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டு தேர் பிங்ஸ் த ஃப்ரஸ்ட்ரேஷன் வருது. நீங்கள் படிக்கலைன்னு சொல்லிட்டு இல்லை, அந்த மார்க் எங்கே போயிடுச்சு சொல்லிட்டு இருக்கிற ஃப்ரஸ்ட்ரேஷன்ஸ் தான். ஸோ அந்த ஃப்ரஸ்ட்ரேஷன் இஸ் ஆல்சோ a growth. Clear? So this is how, when you have a lot of frustration or you feel more, what to say, it's a kind of like frustrated ஆகிறேன்னா அது வந்து you are actually close to your dream.
okay. And always remember, frustration is basically நமக்கு எப்போ frustration வரும், நம்ம ஒரு ஸ்டாண்டர்ட் ரைஸ் பண்ணியிருக்கோம், கரெக்ட். see first of all before that ஒரு கொஞ்ச நாளுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு 400 கொடுக்குறது உங்களுக்கு பெரிய விஷயமா இருந்தது. இப்போ உங்களுக்கு 600 பெரிய 600 தான் உங்களுக்கு பெரிய விஷயம், ஆமாம் தானே. ஸோ அது என்ன ஆகுறேன்னா உங்களோட ஸ்டாண்டர்ட் யூ ஹாவ் இன்க்ரீஸ்ட் யுவர் ஸ்டாண்டர்ட். ஃப்ரஸ்ட்ரேஷன் சொல்கிற ஃப்ரஸ்ட்ரேஷன் எப்போ வரும்னா அந்த ஸ்டாண்டர்ட் நீங்கள் மீட் பண்ணாமல் இருக்கும்போது, விச் மீன்ஸ் உங்களுக்கே தெரியாமல் 400 இருந்த உங்களோட ஸ்டாண்டர்ட் வந்து அது 600 ஆயிருக்கு, விச் மீன்ஸ் யூ ஆர் க்ரோயிங். ஆமாம் கரெக்ட். உங்களுக்கு நீங்களே தெரியாமல் அது உங்களோட ஸ்டாண்டர்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. யூ டோன்ட் வாண்ட் த நார்மல் லெவல் 300 இல்லை 300+ஓ இல்லை 400 அந்த லெவல் வேணாம். யூ நீட் டு ஹேவ் 550+. உங்கள் ஸ்டாண்டர்ட் ஹையாக இருக்குது, அதனால உங்களுக்கு ஃப்ரஸ்ட்ரேஷன் வருது. அதனால யூ ஆர் ஆக்சுவலி ஓகே சில்லி மிஸ்டேக் வரும்போது இது எப்படி வந்துருச்சு, என்ன இப்படி வந்துருச்சு, நீங்கள் ஃப்ரஸ்ட்ரேட் ஆகுறீங்க. தட் இஸ் ஆல்சோ சைன். That is also a good sign. Many teachers will be telling like இல்லைனா நிறைய இடத்துல நாங்கள் frustration is not that much good. நம்ம வந்து இன்டெப்த்தாக போகும்போது இட்ஸ் நாட் a good thing. பட் அது ஹெல்த்தி வேலை பார்த்தீங்கன்னா நீங்களே யோசிச்சேன்னா உங்களுக்கு தெரியும். நீங்கள் வந்து முன்னாடி எப்படி இருந்த இப்படி எப்படி இருக்குது, உங்களுக்கு எப்போ எக்ஸ்பெக்ட் எப்படி பண்ணுற, நீங்கள் சில்லி மிஸ்டேக் கூட வரிட் ஆகுறதா, தட் மீன்ஸ் யூஆர் ஃப்ரஸ்ட்ரேட்டட் in a healthy manner. Clear? Now next sign is sign 2. You stopped comparing with others. இது வந்து நிறைய பேருக்கு வந்து இருக்கிற ஒரு விஷயம்தான். உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து கம்பேர் பண்ணிகிட்டே இருப்பீங்க. என்னோட அவங்களுக்கு இவ்வளோ கிடச்சிருக்கு, என்னோட ஃப்ரெண்ட்ஸுக்கு இவ்வளோ கிடச்சிருக்கு, எனக்கு நெய்பருக்கு இவ்வளோ கிடச்சிருக்கு, அந்த வட்டம் ரீரிப்பீட் பண்ணாத ஒரு பையனுக்கு ரிப்பீட்டர்ஸாக இருந்தேன்னா நார்மலாக இந்த மாதிரி ரிப்பீட்டர்ஸ் எப்படி யோசிப்பேன், 11th 12th இருக்கிற பையனுக்கு இவ்வளோ கிடைக்குது, எனக்கு ஒன்றுமே கிடைக்க மாட்டேங்குது, ஐ எம் ஸ்டில் ஸ்டக். அதிலிருந்து யூ ஹாவ் சேஞ்ச்டு இன்டு லைக் யூ ஸ்டாப் கம்பேரிங் யுவர் செல்ஃப் வித் அதர்ஸ். இன்ஸ்டெட் ஆஃப் தட் நீங்கள் என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னா உங்களோட ப்ரீவியஸ் மார்க்ஸை வச்சு நீங்கள் கம்பேர் பண்ணியிருக்கீங்க. ஸோ அந்த ஒரு ஷிஃப்ட் இருக்குல்ல, the shift from the competition to self improvement. The shift you see previously நீங்க வந்து காம்படிட் பண்ணிட்டு இருந்த, that shift is there na, that shift from the competition to self improvement, there is your growth. அங்கதான் நீங்க வந்து என்ன சொல்றது, அங்கதான் நீங்க வந்து அன்ஸ்டாப்பபிள் ஆகுறீங்க. அந்த காம்படிஷன் மைண்ட்ல இருந்து செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட் மைண்ட்லேக்கு நீங்க வந்துட்டீங்க. மித்தவங்க எப்படி வேணா பண்ணட்டும், வாட் எவர் தே டூ, ஐ டோன்ட் கேர் அபவுட் இட். நான் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு ப்ரீவியஸ் இருந்த மாக் டெஸ்ட் ரிசல்ட்டை விட இந்த மாக் டெஸ்ட்ல நான் கரெக்டா இருக்கு. தட் இஸ் where you will be unstoppable. அந்த ஒரு யோசனை வரும்போது தான் உங்களுக்கு அன்ஸ்டாப்பபிளா நீங்கள் வந்து உங்களோட மைண்டே கரெக்டாக அதில் இருக்கும். அண்ட் யோர் பிக்கஸ்ட் காம்படிஷன், நான் இப்போவும் சொல்கிறதா, நான் எப்போவுமே சொல்கிறதா, உங்களோட பிக்கஸ்ட் காம்படிஷன் பிகம்ஸ் யுவர் நேற்று நீங்கள் எப்படி இருந்ததோ அதுதான் உங்களோட பிக்கஸ்ட் காம்படிஷன். இன்னைக்கு நீங்கள் நேற்று இருந்த மாதிரி இருந்தேன்னா நீங்கள் தோத்துட்டீங்க. இன்னைக்கு நீங்கள் நேற்று இருந்த விட பெட்டராக இருந்தேன்னா தட் இஸ் யூர் பிக்கஸ்ட் காம்படிஷன். நேற்று நீங்கள் எப்படி இருந்ததோ இன்னைக்கு நீங்கள் எப்படி இருக்கோ அதுல இருந்து தான் காம்படிஷன் வேணும், நாட் வித் அதர்ஸ், வித் யுவர் செல்ஃப். அது நீங்கள் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னா யூ ஜஸ்ட் ஸ்டாப் கம்பேரிங் யுவர் செல்ஃப் வித் அதர்ஸ். இன்ஸ்டெட் ஆஃப் தட் யூ ஸ்டார்ட் கம்பேரிங் யுவர் செல்ஃப் வித் ப்ரீவியஸ் டெஸ்ட் ஆஃப் யோர்ஸ். அப்போ you are actually just little more towards your goal, which means you are just little only away from the NEET. Okay, next sign is you have started seeing your weakness clearly. See, இது வந்து நிறைய பசங்களுக்கு இருக்கிற ஒரு பிரச்சனை தான் இருந்தது. அவங்க வந்து என்ன சொல்றது, அவங்க வந்து ஃபெயில் ஆயிடுவாங்க, பட் not because they are not working or something, but they don't know what they are actually. அவங்களுக்கு எதில் அவங்க வந்து கொஞ்சம் பேடாக இருக்குது, இல்லை எதில் அவங்க வந்து கொஞ்சம் பின்னாடி இருக்குன்னு அவங்களுக்கு தெரியாது. ஆனால் இப்போ வந்து யூ கைஸ் நோ தட் உங்களுக்கு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஓகே, எனக்கு வந்து அக்யூரசி கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது, எனக்கு வந்து மெமரி வந்து லோஸ் எல்லாம் எனக்கு மெமரி வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது, எனக்கு வந்து சில்லி மிஸ்டேக்ஸ் வருது. ஸோ யூ ஸ்டார்டட் டு அனலைஸ் யுவர் செல்ஃப் அண்ட் யூ ஸ்டார்டட் டு உங்களுக்கு ஒரு அவேர்னஸ் வந்துருச்சு. நீங்கள் எங்கே வீக்காக இருக்கீங்க, நீங்கள் எங்கே ஸ்ட்ராங்காக இருக்கீங்க, உங்களுக்கு எதுலலாம் மிஸ்டேக் வரதுக்கு சான்ஸ் இருக்குன்னு யூ காட் டு நோ தட். உங்களுக்கே தெரிய ஆரம்பிச்சிருச்சு. ஸோ ஆல்வேஸ் ரிமெம்பர், அவேர்னஸ் சொல்கிறது உங்களை பற்றி உங்களுக்கு ஒரு அவேர்னஸ் இருந்தால் இட்ஸ் half victory. உங்களுக்கு ஒரு பகுதி வந்து நீங்கள் ஜெயிச்சிட்டிங்கடா. அந்த ஒரு அவேர்னஸ் உங்களுக்கு கிடைச்சிட்டாலே ஜெயிச்சிட்டேன். நான் இங்கே ஒரு விஷயம் சொல்கிறேன். ஐ கெஸ் என்னோட டீச்சர் சொல்லியிருக்கேன் இந்த ஒரு கோட் ஆக்சுவலி, you cannot fix what you can't see. உங்களுக்கு வந்து you cannot fix what you can't see. உங்களுக்கு தெரியாத வந்து உங்களால் ஃபிக்ஸ் பண்ண முடியாது. ஆனால் now you started to see clearly. Are you getting my point? உங்களை தெரியாதது உங்களுக்கு வந்து ஃபிக்ஸ் பண்ண முடியாது, உங்களால் அது ஒன்றும் பண்ண முடியாது. ஆனால் இப்போ நீங்கள் வந்து பார்க்குறதே கிளியராக பார்க்க ஆரம்பிச்சிட்டிங்க. உங்களுக்கு என்ன இருக்குமோ, என்ன கரெக்டோ, என்ன கரெக்டான வேலை போய் ஆரம்பிச்சிட்டிங்க. ஸோ தட் இஸ் ஆல்சோ எ சைன் தட் யூ ஆர் ஜஸ்ட் எ ஃபியூ ஸ்டெப்ஸ் only away from your NEET or your dream as a doctor. Okay, now next sign that you are
you are going to achieve, or you are just a few steps back. That next sign is sign number 4. Now next sign is sign number 4. you you feel time is running out. ஸோ இது வந்து நிறைய பேருக்கு வந்து see எஸ்பெஷலி உங்களுக்கே தெரியும், லைக் உங்களுக்கு இப்போ வேற ஒரு ஆன்சைட்டி இருக்கும். ஓகே, இவ்வளோ மந்த்ஸ் தான் இருக்குது, only few months left for my NEET. ஸோ அந்த டைமில் உங்களுக்கு ஒரு ஆன்சைட்டி வரலாம், இல்லை ஒரு பேனிக் ஆகலாம், ரைட்? பட் லெட் மீ டெல் யூ ஒன் திங் சொல்கிறேன். நான் இது ஒரு இன்னொரு ரீதியில் நான் டிகோட் பண்ண போகிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், பேனிக் இஸ் நாட் எ ஃபியர். பேனிக் சொல்கிறது அது நீங்கள் ஃபியராக கணக்காக்காமல் நீங்கள் யோசிச்சு பாருங்கள். இட்ஸ் லைக் உங்களோட இன்னர் செல்ஃப் இன்னர் செல் என்ன பண்ணுறாங்கன்னா, இன்னர் செல்ஃப், இட்ஸ் நாட் செல், இன்னர் செல்ஃப் வந்து சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க வந்து இன்னும் விஜிலண்டாக இருக்காங்க. ஓகே, திஸ் இஸ் த டைம் யூ ஹாவ் டு பி மோர் ப்ரொடக்டிவ், திஸ் இஸ் த டைம் யூ ஆர் கோயிங் டு பி. அந்த ஒரு டைம் தான் பேனிக் சொல்கிறது. இட்ஸ் நாட், யூ ஜஸ்ட் டோன்ட் கன்சிடர் இட் அஸ் எ ஃபியர் ஒன். அது ஃபியர் ஆகாமல் உங்களோட இன்னர் செல்ஃபே வந்து ஒரு வேக்னிங் கால் கொடுக்குற மாதிரி நினச்சிக்கோங்க. உங்களுக்கு இப்போ ஒரு டிரான்சிஷன் வந்திருக்கும். இஃப் யூ ஹாவ் எ டிரான்சிஷன் ஃப்ரம் லேசி டேஸ், ஒரு லேசியான டேஸ்லேருந்து உங்களுக்கு வந்து ஒரு ஃபோக்கஸ்டான ஆக்ஷனுக்கு நீங்கள் ஒரு டிரான்சிஷன் நடத்திருக்கீங்கன்னா, you have done that transition, means you are entering to your most productive days of your journey, which means நீங்க அந்த லேசியான இப்போ நீங்க வந்து இல்ல எனக்கு இவ்வளோதான் டைம், இப்படிதான் எனக்கு இருக்கு, இது அந்த லேசி, எனக்கு இப்போ இனிமே டைம் இருக்குடா, இவ்வளோ டைம் நான் பண்றேன், அந்த டேஸ்ல இருந்து இல்ல எனக்கு இவ்வளோதான் டைம், இப்படிதான் நான் பிளான் பண்றோம், இப்படிதான் நான் ஃபோக்கஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு நீங்க அந்த டிரான்சிஷன் நடத்துறீங்கன்னா, வெல்கம் சில்ட்ரன். டிரான்சிஷன் நடத்திட்டீங்கன்னா வெல்கம், யூ ஆர் கோயிங் டு பி beautiful productive days of your journey, which means you are actually in the marathon, you are actually in that particular lines where you finally meet your need or finally meet the doctor. ஸோ அந்த ஒரு டிரான்சிஷன் உங்களுக்குள்ளே இருக்குது. உங்களுக்கே தெரியும், நீங்கள் இப்போ நான் சொல்லும் போது உங்களுக்கே தெரியும், ஆமாடா நான் மேம் சொன்ன மாதிரி தான் இருக்குது, இந்த மாதிரி நான் வந்து இப்படி இருந்தது, அப்போ நான் வந்து ஒன்றுமே பண்ண மாட்டேன், இப்போ நான் வந்து இப்படி இருக்குது, இப்போ நான் வந்து காலையில் எழுந்திரிக்கிறேன். ஸோ ஆல்வேஸ் ரிமெம்பர், இஃப் யூ ஹாவ் எ டிரான்சிஷன் தட் யூ ஆர் கோயிங் டு த மோஸ்ட் ப்ரொடக்டிவ் டே ஆஃப் யுவர் ஜர்னி. அண்ட் ஆல்சோ லெட் மீ டெல் யூ ஒன் திங், யூ ஆர் ஆல்மோஸ்ட் தேர் மை டியர் ஸ்டூடெண்ட், you are almost there. Now next one is sign number 5. Now next sign is you still haven't give up. My dear students, நீங்க பேட் டெஸ்ட் மார்க் டெஸ்ட்ல வந்து உங்களுக்கு லோ மார்க்ஸ் கிடைச்சிருக்கு, உங்களுக்கு கம்பேரிசன் வந்திருக்கு, செல்ஃப் டவுட் வந்திருக்கு, பிரேக் டவுன்ஸ் வந்திருக்கு, இமோஷ்னலி உங்களுக்கு யாருமே இல்லாமல் இருந்திருக்கு, யூ ஃபீல் லைக் த்ரோயிங் all away, but still you are here. நீங்க இங்க இருக்கீங்க, பார்த்துட்டு இருக்கீங்க, you are searching for the hope, right? You are still here watching the video, searching for the hope. Am I right? Correct? Which means, டேய் நீ 8 தடவை விழுந்துட்டேன்டா, 8 தடவை நீ விழுந்துட்ட, ஆனா நீ 9வது தடவை நீ எந்திரிச்சிருக்க. which means you didn't give up. நீங்க இன்னும் give up பண்ணல. that is a sign to your dream, right? நீங்க உங்களோட ட்ரீம் இல்ல நீட் சொல்ற அந்த ஒரு பாயிண்ட்க்கான ஒரு சின்ன 2 ஸ்டெப் தான் நீங்க பின்னாடி இருக்கீங்க. பிகாஸ் நீங்க இப்போவும் இருக்காங்க, நீங்க அழுதுருக்கீங்க, எனக்கு இது கிடைக்காதா, எனக்கு இந்த மாதிரி எனக்கு வந்து இந்த தடவை எனக்கு கிடைக்காம என்ன பண்ணுவேன் சொல்லி அழுதுருக்கீங்க. அழுதுக்கோ, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அழுது கண்ணாடி நீங்கள் வந்து பாத்ரூம் போயிட்டு பைப்பு திறந்து வச்சு அழுதுருக்கீங்க. அதே மாதிரி இந்த பில்லோவில் க்ளோஸ் பண்ணி, ஃபேஸ் க்ளோஸ் பண்ணிவிட்டு அழுதுருப்பீங்க. கடைசியில் அழுது முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் அந்த ஸ்டடி டைமில் முன்னாடி தானே வரீங்க, மறுபடியும் நீங்கள் அந்த சாப்டர் தானே எடுக்கிறீங்க, மறுபடியும் நீங்கள் அந்த டெஸ்ட் தான் ஓப்பன் பண்ணுறீங்க, மறுபடியும் நீங்கள் அதே தான் பண்ணுறீங்க. அழுதுக்கோங்க. அழறதெல்லாம் நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாது. இட்ஸ் ஹியூமனோட ஒரு என்ன சொல்கிறது, இட்ஸ் ஏ ஹியூமன். நம்ம அழாமல் இருந்தேன்னா லைக் வி கேன் நாட். ஹியூமன்ஸ் ஆர் மென்ட் டு பி ஷோயிங் தேர் எமோஷன்ஸ், ரைட்? எமோஷன்ஸே இல்லாமல் இருக்கிறேன்னா அவங்களுக்கு ஹியூமன்ஸாக இருக்க முடியாது. அழுதுக்கோங்க. அழுது முடிச்சதுக்கப்புறம் மறுபடியும் நீ இந்த டேபிளுக்கு தானே வர, மறுபடியும் நீ இந்த டெக்ஸ்ட் புக்கு தானே எடுக்கிற, மறுபடியும் நீ வந்து சரி அழுதுகிட்டே படிக்கிற. விச் மீன்ஸ் யூ டிடன்ட் கிவ் அப் ஆன் யுவர் ட்ரீம். நீங்கள் இன்னும் விட்டு கொடுக்கல, நீங்கள் இன்னும் என்னால் முடியாது சொல்லி நீ அதே தான் பண்ணிட்டு இருக்க. விச் மீன்ஸ் நீ இன்னும் விட்டு கொடுக்கல, நீ இன்னும் தோக்கலை, நீ இன்னும் அந்த இடத்துல தான் இருக்க, கொஞ்சம் தள்ளி இருக்க. யூ ஆர் ஆல்மோஸ்ட் ரீச் ஆயிட்ட, கொஞ்சம் தூரமாக இருக்க, ஒரு 100 meters அவே.
ஸோ this is also a sign for, right? You didn't give up. உங்கள்கிட்ட நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க, உங்கள் ஃபேமிலி, ரிலேட்டிவ்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே காலேஜ் போய் படிக்கிறீங்க. நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? அந்த +1 +2 புக்கு மறுபடியும் படிச்சுட்டு இருக்கீங்க. ஆமாம் தானே? எல்லாருமே காலேஜ் போயிட்டு பசங்க கூட வெளியே போயிட்டு ட்ரிப்பு போகிறது, ஃபோட்டோ போட்டு எல்லாமே இருக்காங்க. நீங்கள் மறுபடியும் அந்த டெக்ஸ்ட் புக் தான் படிச்சுட்டு இருக்கீங்க. ஆனால் நீங்கள் விட்டு கொடுத்துருக்கீங்களா? ஒரு தடவையாவது நாளையில் ஒரு தடவையாவது நீங்கள் யோசிப்பீங்கல்ல, இது நான் படிக்கணும். ஜஸ்ட் புக்கை வந்து டேர்ன் பண்ணாது செய்கிறீங்கல்ல. You didn't give up, which means you're still there, right? Correct இல்லை? ஆமா தானே? Now, let me tell you one thing, my dear students. Now, let me tell you one thing, my dear students. உங்களுக்கு வந்து ப்ராக்ரஸ் காண முடியல, நீங்கள் கொடுக்குற நீங்கள் கொடுத்தாலும் உங்களுக்கு ஒரு ப்ராக்ரஸ் இல்லை, லைஃப் வந்து ரிவார்ட் கொடுக்க மாட்டேங்குது, அப்படியெல்லாம் யோசிச்சுருக்கீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி சைன்ஸ் இருக்கிறேன்னா, okay? And basically the last one, you are not giving up. You didn't give up now. I'm doing it. Somehow do it. நீங்கள் வந்து மேபி ஒரு 4 ஸ்டெப்போ இல்லை 3 ஸ்டெப்ஸோ தான் நீட் என்ன இருக்கலாம், அந்த டாக்டர் பதவிக்கு தூரமாக இருப்பீங்க. நீங்கள் இன்னும் விட்டு கொடுக்கலடா, ரைட்? somehow move. You may have a lot of things. ஸ்டான்ஸ் இருக்கலாம் வழியில். உங்களுக்கு வந்து நீங்கள் அழுதுகிட்டே போங்கடா, வலிச்சுட்டே வலிச்சு அந்த என்ன சொல்கிறது, பிளட் அந்த அளவுக்கு யூ ஜஸ்ட் கோ. வாட் எவர் ஹேப்பன்ஸ். மேபி உங்களுக்கு வந்து காயமாகலாம், வெறி உங்களுக்கு இமோஷ்னலி நீங்கள் இம்பேலன்ஸ் ஆகலாம். வாட் எவர் ஹேப்பன்ஸ் யூ ஹாவ் டு மூவ் ஆன். வாட் எவர் ஹேப்பன்ஸ் யூ ஹாவ் டு மூவ் ஃபார்வர்ட். கரெக்ட், ரைட்? நமக்கு வந்து ஒரு இடத்துல நம்மளால ஸ்டாப் நமக்கு வந்து அங்கே ஸ்டாப் பண்ண முடியாது. பிகாஸ் எனிஹவ் யூ ஸ்டார்டட். நீங்கள் தான் ஸ்டார்ட் பண்ணீங்க. நீங்களே முடிச்சுடுங்க. நீங்கள் தான் முடிக்கணும், வேறு யாருமே முடிக்க முடியாது. நீங்களே முடிச்சுக்கோங்க. Okay, somehow move forward. You are just few steps away from the NEET doctor or NEET, your dream. Because history always talk about the person who is actually win. They don't want the person who is do the effort, right? So do the effort பண்ணணும். அப்பதான் நாளைக்கு ஹிஸ்ட்ரி நம்மளை பற்றி பேசுவோம். And my dear students, I wish everyone, என்ன சொல்கிறது, நீங்கள் நினச்ச மாதிரி உங்களுக்கு பிடிச்ச காலேஜில் டாக்டரோட அந்த ஒயிட் கோட்டோட வரட்டும் நானும் ரொம்ப விஷ் பண்ணுறேன், ரொம்ப ப்ரே பண்ணுறேன். ஸோ ஐ ஃபீல் லைக் ஓகே, நான் உங்களுக்கு ஏதோ நிறைய பேருக்கு வந்து இந்த ஒரு இஷ்யூ இருக்குது. இப்போது இந்த ஒரு டைமில் நிறைய பேர் வந்து தே ஆர் ஜஸ்ட் கம்மிங் பேக் ஃப்ரம் தட். ஓகே, முடியாது, இது வாய்ப்பு இல்லை, இது இன்னும் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு நிறைய பேர் வராங்க. ஸோ ஐ தாட் ஆஃப் டூயிங் திஸ். ஓகே, ஸோ ப்ளீஸ் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், don't just give up at this point. You are just few steps away from your NEET preparation. Okay, so if you find this video helpful, please do subscribe the channel. And இந்த மாதிரி இருக்கிற வீடியோஸ்க்கு, இந்த மாதிரி உங்களோட ஏதாவது ஒரு ஃப்ரெண்டு வந்து இந்த ஒரு சிச்சுவேஷனில் இருக்கிறேன்னா, she or he does not know what to do, if it's a sign of good thing or sign of bad thing கூட தெரியாமல் இருக்கிறேன்னா, please do share this video to her or he. let him like அவங்களுக்கும் கொஞ்சம் ஒரு ஓகே, this is not the time to give up, அந்த மாதிரி ஒரு பர்டிகுலர் ஐடியா கிடைக்கட்டும். ஸோ ப்ளீஸ் டு சப்ஸ்கிரைப் டு த சேனல். அண்ட் இந்த மாதிரி உங்களுக்கான யூஸ்ஃபுல் வீடியோ கூட கண்டிப்பாக நான் திரும்பி வருவேன். ஓகே, பை பாய்.